பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ வஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பிபனீஹி யாக்கூப யா பனிய இன்னல்லாஹ ஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் இலா ஆகிரி ஆயா. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான ஆகிரி கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் ஷம்ஸில் அம்பியாயி குதுபில் முர்சலின் தாஜில் உம்மத்தி ஷஃபியுல் முதுனிபின் ஷஃபியுல் யௌமல் கியாமத்தி அல்லாஹு யாகாதி. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியிலே வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள், குறிப்பாக ஜும்மாவுனுடைய மகத்துவத்தை, சிறப்பை, மாண்பை, மேன்மையை அறிந்து புரிந்து தெரிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இறைவா உன் அருளை இந்த உலகத்திலும் தந்து நாளை மறு உலகில் உன்னுடைய பேரருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்தில் கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலகட்டத்தில் ஆரோக்கியத்தோடு ராகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும், மருத்துவமனை சிரமங்கள் அதன் கஷ்டங்கள் இதை போன்று எத்தனை பேர்கள் கஷ்டங்கள் மன உளைச்சலில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இதிலிருந்து விடுபட்டு நிம்மதியான சுபிச்சமான வாழ்க்கையும் இந்த புனிதமான நாளின் வரக்கத்தால் தந்தருள் புரிவாயாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு நிறைய நியமத்துக்களை வழங்கியிருக்கிறான், அருள் கொடைகளை வழங்கியிருக்கிறான், அருள் வளங்களை வழங்கியிருக்கிறான். அப்படி நான் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு எத்தனையோ பேர்களுக்கு சொத்துக்களை இறைவன் வழங்கியிருக்கிறான், எத்தனையோ பேர்களுக்கு தங்குவதற்காக உயர்தரமான வீடுகளை வழங்கியிருக்கிறான். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது இறைவன் நிறைய நியமத்துக்களை எல்லாம் வழங்கியிருக்கிறான், வழங்கி கொண்டிருக்கிறான், இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கின்ற பொழுது நம்மவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கு ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து விட்டால், ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் அதற்காக நேரங்களை, நாட்களை, காலங்களை தியாகம் செய்கிறோம். எதற்காக? நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நாம் தியாகம் செய்கிறோம். ஆனால் இறைவன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துக்களில் ஆக உயர்தரமான நியமத்து இருக்கிறது என்று சொன்னால் ஈமான் என்ற நியமத்து இருக்கிறது. அதுதான் உயர்தரமான உன்னதமான சிறந்த ஒரு நியமத்து. இந்த நியமத்தை பாதுகாப்பதற்காக நாம் இன்னைக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோம். நம்முடைய உலக வாழ்க்கை இருக்கிறது, நம்ம சொத்து இருக்கிறது, இந்த உலகத்தில் தற்காலிகமானது தான். நம்முடைய சொத்துக்காக எத்தனையோ நாம் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுப்போம். பாருங்கள், என்னுடைய பேரில் இருக்கு, எது வரைக்கும் இருக்கும்? உயிரிடு இருக்கும் வரை.
உயிர் பிரிந்து விட்டால் அந்த சொத்தோ அந்த கட்டிடங்களோ நம்மோடு வருவதா? வராது. ஆனால் அதற்காக எவ்வளவோ நாட்களை எல்லாம் அர்ப்பணித்து தியாகம் செய்கிறோம். ஏறாத படிகள் எல்லாம் ஏறி அதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் நாம் இறந்த பிறகும் மரணித்த பிறகும் நம்மோடு வரக்கூடியது அந்த ஈமான் தான். அந்த ஈமான் தான் மரணித்த பிறகு நமக்கு பயன் தரக்கூடியது. அந்த ஈமானை பாதுகாப்பதற்காக நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம். நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் அந்த ஈமான் ஆழமாக பதிவதற்காக நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் மிக மிக குறைவுதான். எப்படி என்று சொன்னால், நூஹ் அலைஹி வஸலாம் அவர்கள், அவர்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்தவர்கள், படித்தவர்கள், மனதிலே பதிய வைத்திருக்கிறீர்கள். சில செய்திக்காக சுட்டி காட்டுகிறேன். நூஹ் அலைஹி வஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவன் அல்லாத மற்றவைகளை வணங்கக்கூடாது என்று ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். நான் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்றெல்லாம் நூஹ் அலைஹி வஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை, மார்க்கத்தை, தீனை எடுத்து சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டவர்கள், அதை பின்பற்றியவர்கள் சிலர்கள், பின்பற்றாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பலர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஏற்றுக்கொள்ளாத சிலர்களில் ஒருவர் தான் நூஹ் நபியுடைய மகனார். அப்ப அந்த இஸ்லாத்தை, ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களை நூஹ் அலைஹி வஸலாம் அவர்கள் கப்பலில் ஏறச் சொல்கிறார்கள். அப்ப அந்த சிலர்கள், ஏற்றுக்கொண்ட சிலர்கள் கப்பலில் ஏறுகிறார்கள். ஆனால் நூஹ் நபி தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். எதற்காக? இந்த கப்பலில் ஏறி வாப்பா என்று அழைக்கின்ற பொழுது அந்த மகன் வரவில்லை. பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது தாயோ தந்தையோ தன்னுடைய மகனுக்கு பிடிக்காதவனாக இருந்தாலும் கூட அந்த மகன் மீது பாசம் விடாது. ஆகையினால் பார்க்கின்ற பொழுது நூஹ் நபி தன்னுடைய மகனை மீண்டும் மீண்டும் அழைக்கிறார்கள். ஆனால் அந்த கப்பல் ஏற மறுக்கிறார். கடைசியில் பார்க்கின்ற பொழுது கடைசி வரை நூஹ் நபியுடைய மகன் கப்பலிலே ஏறவில்லை. அல்லாஹ் சொன்னான், யா நூஹே அலைஹி வஸலாம், இன்னகு லைஸ மின் அஹ்லிக, உன்னுடைய மகன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. யாரை அல்லாஹ் சொல்றான்? நூஹ் நபி பெற்றெடுத்த தன்னுடைய மகனை பார்த்து, அந்த மகன் ஈமான் கொள்ளாததின் காரணமாக, ஈமான் கொள்ளாமல் முஷ்ரிக்கிலே ஷிர்கிலே இருக்கக்கூடியவனை தன்னுடைய மகனை பார்த்து, மின் அகலிக்க, உன்னுடைய மகன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று நூஹ் நபி அலைஹி வஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப ஈமான் கொள்ளாவிட்டாலும் கூட தன்னுடைய மகன் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். மேலும் சொல்லி காட்டுகிறான், நான் பார்க்கின்ற பொழுது ஈமானை முதலாக நான் பாதுகாக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், கடைசி வரை, மௌத்து வரை ஈமானோடு நான் பிரயாணிக்க வேண்டும். கடைசி வரை, மௌத்து வரை அந்த ஈமானிலேயே என்னுடைய ஈமான் தரிபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு பின்னால் உள்ள சந்ததிகளுக்கு அந்த எந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக, சொத்தை பாதுகாப்பதற்காக உழைக்கிறோம். ஆனால் மௌத்து வரை ஈமான் வர வேண்டும் என்பதற்காக நாம் அதற்காக உழைக்கிறோமா என்று சொன்னால் மிக மிக கம்மி. அல்லாஹ் சொல்றான், கூ அம்புசக்கும், உங்களை முதல்ல நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வஹ்லீக்கும், அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தார்கள். பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் முதலில் நான் செய்ய வேண்டும், அடுத்ததாக வஹ்லீக்கும், என்னுடைய குடும்பத்தார்களை செய்ய சொல்ல வேண்டும், அடுத்ததாகத்தான் அடுத்து. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப முதலில் ஈமானை தரமாக, ஆழமாக நான் பதிவு வைக்க வேண்டும். அடுத்ததாக ஈமானில் ஸ்ட்ராங்காக்க என்னுடைய குடும்பத்தார்களை ஆக்க வேண்டும். அடுத்ததாகத்தான் மற்றவர்களை ஆக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நான் பார்க்கின்ற பொழுது ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அவங்க
பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நேரத்தில் சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கிறப்ப பொதுவாகவே நாமளாக இருந்தாலும் ஒரு ஆளை பார்த்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிப்போம். கைஃப ஹாலுக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். அதே போட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, கைஃப அஸ்பஹத யா ஹாரிசா, ஹாரிசாவே நீங்க அஸ்பஹத நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப இப்ப நம்மள்ட்ட என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும். ஆனா அந்த ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, அஸ்பஹது மினல் மூமினீன ஹக்கா யா ரசூலல்லாஹ், நாயகமே நான் நல்லா இருக்கேன், உண்மையான மூமினாகவும் இருக்கிறேன். ஏன், அன்றைய காலகட்டத்திலே ஒரிஜினல் மூமின் இருந்துச்சு, டூப்ளிகேட் மூமின் இருந்தது. எப்படின்னு சொன்னா, மூமின் என்று ஆளை கண்டவுடன் நடித்துக் கொள்வான் இவன் முனாஃபிக்கு, மற்றவர்களை கண்டவுடன் கண்டவுடன் அவன் முஷ்ரிக்காக நடித்துக் கொள்வான். இப்படியெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்ததின் காரணமாக ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நான் உண்மையான மூமின். அதே போல நான் பார்க்கின்ற பொழுது உலகத்திலேயே 4 இமாம்கள் என்று நாம் சொல்லுகின்றோமே, அந்த 4 இமாம்களில் எந்த இமாமை உலகத்திலே அதிகமாக மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள தான். இன்னைக்கு எந்த மக்கள் அதிகமாக எந்த இமாமை பின்பற்றாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய கித்தாபுகளை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் அரபி பாடசாலைகள் பாடத்திற்காக கற்றுக் கொடுப்பதற்காக வைத்து நடத்தி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் புனிதமான ஒரு இமாமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுமுல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சாதாரண ஆள் ஒரு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க, அந்த மூமின். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்து சொல்றாங்க, கேட்கிறாங்க, அந்த மூமின், நீங்க மூமினா? இப்ப நம்மள்ட்ட கேட்டமாக்க என்ன ஆக, ரொம்ப டென்ஷன் பார்ட்டியா இருந்தா எனக்கு வேற மாதிரி சொல்லிடுவான். எப்படியே நம்மளை பார்த்து கேட்கிறான், ஏப்பா நீ மூமினாப்பா, நீ முஸ்லீமாப்பா அப்படின்னு நம்மளை கேட்டானாக்க சாதாரண ஆள்னா சாதாரண முறையில் பேசிடுவான். ஆனால் டென்ஷன் பார்ட்டியா இருந்தான்னு வச்சுங்களேன், அது வார்த்தைகள் வேற விதமாக இருக்கும். அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அவ்வளோ பெரிய மாமேத என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஆல் ஆன மூமினன் கத் மினல்லா, இப்பொழுது நான் மூமினாகத்தான் இருக்கிறேன், இதுவரைக்கும் எப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் இட்ட கட்டளையை செய்து கொண்டிருக்கிறேன், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறேன், அவர்கள் காட்டிய வழியிலே செல்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் மூமினாகத்தான் இருக்கிறேன், இனிமேல் எப்படி என்று தெரியவில்லை என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு காலம் வரும், எப்படி என்று சொன்னால் முஷ்ரிக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். எப்படிங்க, முஷ்ரிக்காக வாழ்வான், முஷ்ரிக்கான செயல்கள் தான் அவனிடத்தில் இடப்பட்டு இருக்கும். உலகத்தை விட்டு பிரிவதற்கு ஒரு ஜான் அளவுதான் இடைவேளை இருக்கும். அந்த நேரத்தில் முஷ்ரிக்காக இருந்தவன் மூமினாக போய்விடுவான். அதே போல மூமினாகத்தான் வாழ்வான், அவனுடைய செயல் மூமினாகத்தான் இருக்கும். ஆனால் மரணிப்பதற்கு ஒரு ஜான் அளவுதான் இடைவேளை இருக்கும், வாழ்நாள் இருக்கும். அந்த நேரத்தில் மூமின் முஷ்ரிக்காக போய்விடுவான். எப்படி மூமினாக வாழ்ந்துட்டு அப்படின்னு சொன்னா அவனுடைய வார்த்தையில் நாவில் வருகின்ற பொழுது சிறுக்கான வார்த்தைகள் வரும், சிறுக்குடைய செயல்கள் தான் அவனிடத்தில் இடம்பெற்றிருக்கும். இப்படிப்பட்டவன் இருப்பான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வதற்காக ஒருவர் குத்திட்டார், கத்தியில குத்திட்டார். குத்திய பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது அன்கண்டிஷன்ல இருக்காங்க, குற்றுயிரா இருக்கிறாங்க, உயிர் பிரியக்கூடிய தருணத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சக்கராத்துடைய வேதனையில என்ன சொன்னாங்க, அவங்களுடைய நாவிலிருந்து என்ன வந்ததுன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா தான் அவர்களுடைய நாவிலே வந்தது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க,
மன்கான ஆஹிரு கலாமிகி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் கான ஆஹிரு கலாமிகி, யாருடைய கடைசி வார்த்தை, உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகள் பேசியிருக்கலாம், ஆனால் பேச்சினுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாக யாருடைய வார்த்தை ரூஹு பிரிகிறதோ தஹலல் ஜன்னா, அவங்க சொர்க்கம்தான். யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க. இன்றைக்கு நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படித்தான் லா இலாஹ என்ற கலிமாவை சொல்லி சொல்லித்தான் வளர்த்தார்கள். இன்னைக்கு அப்படி கலிமாவை சொல்லி வளர்த்தவர்களுடைய வரலாறுகள் நிறைய இருக்கிற. திப்பு சுல்தானுடைய வரலாறுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நிறைய வரலாறுகள் இருக்கிறது. கலிமாவை சொல்லித்தான் எப்படி என்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளுக்கு அமுதூட்டுகின்ற பொழுது கூட பிஸ்மில்லா சொல்லி கலிமா சொல்லித்தான் அமுதூட்டிய பெண்கள் அன்றைய காலகட்டம். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறதா? டிவியை பார்த்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அமுது ஊட்டக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இல்லை. ஆனால் பிள்ளைகள் அழுகின்ற பொழுது அந்த அழுகையை நிப்பாட்டுவதற்காக அன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் தூங்கவில்லை, தூங்க மாட்டேங்குது, அழுகுது, முரண்டு பண்ணுது என்பதற்காக தொட்டிலே போட்டு அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், அந்த பெண்மணிகள் என்ன சொல்லி ஆட்டுவார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி பிள்ளைகளை தாளாட்டுவார்கள். அந்த தாளாட்டை கேட்டு 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 குழந்தைகள் தூங்கிவிடும். நம்மர்களுக்கெல்லாம் முன்னோடு ஒரு நிகழ்வுகள்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் தூங்கவில்லை என்று சொன்னால் என்ன தாளாட்டுறார்கள்? செல்போனை கொடுத்து விடுகிறார்கள். எப்பா செல்போனை நீ பெரிய ஆள் அல்ல, இப்போ இருந்தே செல்போனை நீ புழங்க ஆரம்பித்திரு அப்படின்னு. அப்ப தூக்கம் வரல, பிள்ளைகள் சாப்பிடல என்றால் என்ன செஞ்சுறாங்க? செல்போனை கொடுத்துறாங்க. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கின்ற பொழுது அந்த களிமாவின் காரணத்தால், இன்னைக்கு நான் பார்க்கின்ற பொழுது அந்த களிமாவை சொல்லி வளர்த்தால், அந்த களிமாவை உள்ளத்தில் நான் பதிய செய்தால், எவ்வளவு பெரிய புயல் காற்று அடித்தாலும் ஈமானை விட்டு போக மாட்டார்கள். யார் தங்களுடைய பிள்ளைகளை களிமாவை சொல்லி 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 வளர்க்கவில்லையோ, காற்று அடித்தால் அல்ல, தடுக்கி விட்டால் கூட ஈமானை விட்டு போய் விடுவார்கள். இன்றைக்கு நமக்கு தெரியும், நமது ஊருக்கு அருகிலே நடந்த செய்திகள்லாம் தெரியும். அதாவது ஈமானை விட்டு முஸ்ரிக்காக போன பெண் நம்மவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இன்னும் நீண்ட தொலை தூரத்திற்கு நம்ம தமிழகத்திலே ஊர் பேர் தேவையில்லை, அந்த பத்திரிகையில பார்த்திருப்போம். ஒரு இஸ்லாமிய பெண், இஸ்லாம் அல்லாத ஒரு ஆண் திருமணத்தை நாம் பார்த்திருப்போம். அதல்லாமல் இப்ப சமீபத்திலே ஒரு பத்திரிகையுடைய பேப்பரிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு மாவட்டத்தை சொல்லி, மாவட்டம் என்றால் நமக்கு நீண்ட தூரம் அல்ல, நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த பகுதியில பார்க்கின்ற பொழுது களிமாவை மொழிந்த பெண்கள் முஸ்ரிக்கான ஆண்களுடன் சகஜமாக பழகக்கூடியது அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு பத்திரிகையுடைய செய்தியை நாம் பார்த்திருப்போம். அப்ப என்ன காரணம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஈமானிலே நாம் அதாவது வலுவூட்டல, ஈமானை அந்த பிள்ளைகளுக்கு ஆழமாக ஊட்டவில்லை. ஈமானை களிமாவை ஆழமாக உள்ளத்தில் ஊட்டிவிட்டால் எப்படிப்பட்ட என்ன பெண்ணாக இருந்தாலும் ஈமானை விட்டு போக மாட்டார்கள், ஈமானின் பக்கம் இழுப்பார்கள். ஈமானை விட்டுட்டு போக மாட்டாங்க. நீ ஈமானை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் திருமணம் செய்து கொள்வேன் என்பார்களே தவிர ஒரு காலத்திலும் ஈமான்தாரி, ஈமானிலே ஆழமாக பதித்தவர்கள் ஈமானை விட்டு போக மாட்டார்கள். நான் பார்க்கின்ற பொழுது அதனால தான் அன்றைய காலகட்டத்திலே கலிமாவை பிறப்பிலிருந்தே கலிமாவை சொல்லி 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 அவர்களுடைய ஈமானை வலுப்படுத்தினார்கள். நான் பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இறைவனிடத்தில் துஆ செய்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவிலே சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறான்? வ வஸாபிகா இப்ராஹிமு பிபனிஹி யாக்கூப யா பனி இன்னல்லாஹ ஸ்தஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஹக்க துகாதி ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறைவா,
என்னுடைய பிள்ளைகளை முஸ்லீமாக தவிர வேற ஒன்றாக மரணிக்க செய்தாது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், இறைவா என்னுடைய பிள்ளையை கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அருள்வாயாக என்று என்ன செய்திருக்கார். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால், நான் பார்க்கின்ற பொழுது ஈமான் இருக்கிறது சாதாரணதல்ல, பெரிய பாக்கியம். எப்படிங்க பெரிய பாக்கியம்? அபூ தல்ஹா என்ற ஒரு பெரிய இமாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க பேராசிரியர். அப்ப அவங்க உடல்நிலை சரியில்லாம படுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்ட மாணவர்கள் எல்லாம் நம்மளுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்க்கறதுக்காக போறாங்க. சக்கராத்துடைய நிலையில இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, கலிமாவை சொல்றாங்க. ஏன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லக்கினு மௌத்தாக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் யாராவது அதாவது சக்கராத்துடைய நிலையில் நீங்கள் கண்டால் பார்த்தால் லக்கினு நீங்கள் சொல்லுங்கள் மௌத்தாக்கும், அந்த மௌத்தா போவதற்கு அருகில் இருக்கக்கூடிய நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு பக்கத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், என்னென்னமோ செய்யறோம், கத்துறோம் கதறோம். காரணம் என்ன? அன்பினுடைய வெளிப்பாடு. குடும்பத்துக்காக இவ்வளவு தியாகம் செய்தார்கள், நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்று அழுகிறோம். ஆனால் செய்ய வேண்டியதை விட்டு விடுகிறோம். என்ன செய்ய வேண்டியது? அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு என்று சொல்லக்கூடாது. எப்படி? அந்த மௌத்தா போகக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடியவருக்கு மத்தியிலே நாம் பக்கத்தில் உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நாம சொல்லணும். அதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அதே போல அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. இப்ப அவர்களிடத்துல படித்த மாணவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கலிமா சொல்லலாங்கிறப்ப அவங்க சொல்றதுக்கு வாயில வரல. அவங்கள பத்தி பேசுற நல்ல உயர்ந்த ஆலிமா இருக்காங்க, உயர்ந்தவங்களா இருக்காங்க, வணக்கம், இப்படி கலிமா சொல்லல. ஆனா கடைசி நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்ய, இவங்க எல்லாம் சொல்லல. அவங்க சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சக்கராத்துடைய சொல்லது மட்டுமல்ல, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் யார்? இப்ப எனக்குண்டா என்னுடைய உஸ்தாத், அவங்க உஸ்தாத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரை சொல்றதுக்கு தான் ஹதீஸே என்ன செய்வாங்க, ராவின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவரைக்கும் அந்த குத்துயருமாக இருக்கக்கூடிய அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கலிமா மட்டும் கடைசி நேரத்தை சொல்லல, அவங்கள்ட்ட வருவதற்காக காரணமாக இருந்த அத்தனை ராவிகளையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரை சொன்னாங்க. இது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வேலை செய்து ஒரு சிறுவன் என்ன செய்தா, உடல்நிலை சரியில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, போய் அந்த சிறுவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற போது சக்கராத்தோட நிலை. அப்ப பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்துடைய நிலை இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்கு அருகிலே கலிமாவை சொல்லிக் கொண்டே இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளை எப்ப என்னென்னமோ கொடுத்து வளர்க்குகிறோம், அது பெரிதல்ல. ஈமானிலே நாம் ஸ்டாண்ட் ஆக்கணும் என்று சொன்னால், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் ஈமானை விட்டு போக மாட்டார்கள். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் சுகங்கள் இந்த நியமத்தை காட்டிலும் உயர்தரமான நியமத்தை நமக்கு இறைவன் கொடுத்திருக்காங்க என்று சொன்னால் அது ஈமான். அந்த ஈமானை நாம் தக்க வைக்க வேண்டும் மரணிக்கின்ற வரை. அதே போல நம்முடைய பிள்ளைகள் ஈமானோடு மரணிக்க வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்தார்கள் அந்த ஈமானை விட்டு வெளியே போகக்கூடாது. அதற்காக நாம் என்னென்ன தற்காப்பு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.